இந்த உலகத்துல நன்மையினுடைய வாசல்களை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது இப்னு ஜபலை பார்த்து என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப கேட்டோம் என்று சொன்னால் சோம்பி போய் விடுவோம். ஆனால் சஹாபாக்கள் அவ்வாறு கிடையாது. ரசூலுல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்டு பதிலை தெரிந்து கொண்டு அதை அமல் செய்கின்ற விஷயத்திலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். அதனால்தான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அப்ப அந்த வகையில ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே தாராளமாக சொல்லுங்க யார சொல்லலாம், அந்த மாதிரி விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தானே உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா. இந்த தொழுகை, இந்த நோன்பு இருக்குதா இல்லையா, இந்த நோன்பு ஒரு மனிதனை பாவங்களிலிருந்து தடை செய்யக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. அதனால நோன்பை சரியான முறையில் கடைபிடித்துக்கொள். ஏற்கனவே கேட்ட அந்த கேள்வியில நோன்பு விட்டது. இருந்தாலும் கூட திரும்பவும் மனசுல பதிய வைப்பதற்காக வேண்டி நன்மையினுடைய வாசல்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள், நோன்பு பாவங்களிலிருந்து தவறுகளிலிருந்து தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. வஸதகத்து துத்ஃபிஉல் ஹத்தியத கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார். நீ வழங்கக்கூடிய இந்த தர்மம் இருக்குதா இல்லையா, அது நெருப்ப தண்ணீரை அணைப்பது போல அணைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால நீ தான தர்மங்களையும் செய்யி. வஸலாத்து ரஜுலி ஃபி ஜௌஃபில் லைலி. மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற சமயத்தினாலே, மக்கள் எல்லாம் தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தினாலே நீ எழுந்து அல்லாஹ்வை தொழ ஆரம்பித்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையினுடைய வாசல்கள் என்கிற வகையிலே இந்த செய்தியை குறிப்பிட்டு விட்டு குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். அந்த வசனம் என்னவென்று சொன்னால், சூரத்து சஜிதாவில் இருக்கக்கூடிய 16வது 17வது வசனங்களை என்ன செய்கிறார்கள், ஓதுகிறார்கள்.